ராசியிலேயே சூரியனும் புதனும், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? யோகா, தியானம், பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள, வாகனம் விற்க, பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நமது விலை உயர்ந்த நேரத்தை வண்ணத்து பூச்சிகளை பிடிக்க செலவழித்தால் அவை பறந்து ஓடிவிடும். அதற்கு பதிலாக நாம் ஒரு தோட்டத்தை அமைத்தால் அந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாமே நம்மை தேடி வரும். ஆமாங்க, இப்படி யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. நீங்கள் எதையுமே தேடி போக மாட்டீங்க, எல்லாமே உங்களை தேடி வர்ற மாதிரி புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவெடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். போட்டிகள், சவால்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. அதிக அளவு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை இன்றைக்கி நீங்கள் மாற்றுவீங்க. வேற்றுமொழி வாடிக்கையாளர்கள் மூலமாக அதிக லாபம் இன்றைக்கி கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து சந்திரனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, அது மாதிரியான முயற்சிகளும் பலிதமாகுங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வழி கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் யோகம் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே போனாலும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அதீத அன்பும் அக்கறையும் இருந்தால் ஒன்று ஒதுக்கப்படுவாய் அல்லது வெறுக்கப்படுவாய். ஆமாங்க, இப்போல்லாம் ரொம்ப பாசம் காட்டுறதுக்கே பயமாக இருக்குது. ரொம்ப அன்பு காட்டுறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தாங்க பட்டதும் படாதுமா சில விஷயங்களில் இப்போல்லாம் நீங்கள் இருந்துடுறீங்க. தேடி வந்து உதவி கேட்டால் நாம் செய்வோம். நாம ஒரு அக்கறையாக போய் நின்று பண்ணோம்னா நமக்கு பெருசாக மரியாதை இருக்க மாட்டேங்குது. நாம் ஏதோ தொந்தரவு தர்றதா எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அதனால் அவங்கவுங்க வரட்டும், வந்தால் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய நடவடிக்கைகளை தானே சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகள் சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு, அசதியாக இருக்கே, களைப்பாக இருக்கே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் நினைத்து கொள்வீங்க. சில நேரங்களாவது நீங்கள் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்கிறது நல்லதுங்க. தண்ணீர் அதிகமாக அருந்துவதும் ரொம்ப நல்லதுங்க.
அதே போல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறது, சின்ன முதலீட்டில் ஏதாவது ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி யோசனைகள் முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி பலிதமாகுங்க. இருக்கிற வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2 பேர் இப்போ வேலைக்கு வச்சுருக்கீங்க, அடுத்தது இன்னொருத்தர் வேலைக்கு சேர்க்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. போட்டிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உடல்நலக்குறைவுகள், வேலை சுமைகள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தோற்றவரை கேவலப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அவர் இல்லை என்றால் நீங்கள் ஜெயித்திருக்கவே முடியாது. ஆமாங்க, வெற்றி தோல்விங்கிறது ஒரு பெரிய மகுடம் இல்லை, ஒரு பெரிய கிரீடம் கிடையாது. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய கிரீடம்லாம் நம்ம சூட்டிக்க போகிறதில்ல. அதனால தான் உங்கள் கூட மோதினவங்க தோற்று போயிட்டா கூட அவங்கள எதிரியாக பார்க்காம நண்பராக பார்த்து வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில் சகஜம்னு சொல்லி எல்லோரையும் சமமாக பாவித்து செல்பவர்கள், எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம்லாம் வரும். ஏன்னா பாசத்தால் வரும், அதனால் அக்கறையால் வரும். அதை போய் பெருசுப்படுத்திட்டு இருக்க வேண்டாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்க. சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும், வெற்றிகரமாக முடியும். அரசு தரப்பிலிருந்து உங்களுக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள்லையும் நீங்கள் இறங்கலாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. நம்ம காசு போனாலும் பரவாயில்ல, 4 பேர் வாயில் நாம் விழக்கூடாது, எதுக்கு நமக்கு அந்த வைத்திருச்செல்லாம், அதனால் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, மனம் என்பது வயிறு போன்றது. அதற்குள் எவ்வளவு திணிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு ஜீரணம் ஆகிறது என்பது தான் முக்கியம். ஆமாங்க, மனசு எதை ஏற்றுக்குதோ, மனசு எதில் சந்தோஷப்படுதோ அதில் தாங்க நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. மனம் நோகும்படி யார் பேசுகிறாங்களோ, மட்டம் தட்டி யார் நடத்துகிறாங்களோ அவங்க பக்கம் நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. எங்கும் எப்போதும் நேர்மறை
எண்ணங்களோடு வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக மொபைல் ஃபோன் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரியான உபயோகப் பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விருந்தினர்கள், நண்பர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கஷ்டமான சூழ்நிலைகளை அடிக்கடி நினச்சி பார்த்துட்டு இருக்க வேண்டாங்க. கடந்து வந்தாச்சு, அதுக்கு பிறகு என்னத்துக்கு அதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஆக போகிறத பார்த்துட்டு போகிறது ஆக்கப்பூர்வமான முன்னேறத்துக்கான வழிகளை கொடுக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிருந்த நண்பரையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடிக்கடி பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்ணெரிச்சல், அடிவயிற்று வலி இதெல்லாம் உஷ்ணத்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்மை நேசிப்பவர்களுக்காக நாம் வாழ வேண்டும். நம்மை வெறுத்தவர்களுக்காக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமாங்க, அதுதாங்க உங்களுடைய பெரிய லட்சியம். நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நாம் ஓடி உழைச்சி அவங்களுக்கு எல்லாம் நாம் செய்யணும். அதே மாதிரி நம்மளை உதாசீனப்படுத்தினாங்க நிறைய பேர். அவங்க முன்னால் நாம் பெருசாக வளர்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணுங்கிற லட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று புதனோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய காரியங்கள்லாம் வெற்றி அடையுங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறகுறையாக நின்று போன வீடு கட்டுற வேலையை மறுபடியும் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமை தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசியை பலமாக சனி பகவான் பார்த்துட்டுருக்காரு. கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால மறதியால் சில பொருட்கள் தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஊர் பயணம் போகிறீங்க, குடும்பத்தோடு போகிறீங்கன்னா வீட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஆறுதல் என்பது உன் காயத்திற்கான தற்காலிக தீர்வு. ஆனால் மாறுதல் என்பது உன் காயத்திற்கான நிரந்தர தீர்வு.
ஆறுதல் தேடாதே, நிரந்தரமான மாறுதலை தேடு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. தன்னோட கஷ்டத்தை 2 பேர்கிட்ட சொல்லி ஆதங்கப்பட்டுக்கிறது, அதே மாதிரி அவங்கள்ட்டேருந்து அனுதாபத்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எப்பொழுதுமே ஒரு மாறுதலை நாம் கொண்டு வருவோம், மனதளவில் நம்மளை நாம் மாற்றிப்போம். அந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பித்தோம்னா நிரந்தர மகிழ்ச்சி நமக்கு உண்டுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காமல் நிரந்தர தீர்வை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், செலவுகளும் இருக்கும். அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமாக எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது, வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன இடத்த கொடுத்துட்டு பெரிய இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்கள் மூலமாக நல்லது நடக்கும், பாசமாக நடந்துப்பாங்க. ரொம்ப வருஷமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் விலகும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு, புது ஒப்பந்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க, உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை இருந்துன்னு இருக்குங்க. நாம் சும்மா இருந்தாலும் நம்மளை சீண்டி பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கும். அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எவ்வளவு அடித்தாலும் அழாமல் அடியெடுத்து வைக்க பழகு. உன் எதிரிக்கு அதுவே முதலடியாக விழும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் எதையுமே நீங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. அதே மாதிரி எத்தனை போராட்டங்கள் எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் நெஞ்சுறுதியோடு எதிர்கொள்ளக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் கடந்து வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எதை தொட்டாலும் செலவாக இருக்குது, எங்கே போனாலும் செலவாக இருந்துட்டுருக்கேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பாக்யாதிபதி புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரேடியாக வரலன்னாலும் ஓரளவு பணம் வருது அப்படிங்கிற சின்ன சின்ன ஆறுதலும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பாதகாதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப பழக்கப்பட்டவங்கள்ட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலேயும் அப்பப்போ கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 12ஆவது வீட்டில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சுப செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய பலம். அதனால் பழைய பிரச்சனைகள், நீண்ட நாள் வழக்குகளில் அதிலேருந்து வெளியில் வர்றது, ஒரு தீர்வு, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது, எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஆனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கு இது ஒன்றும் பெரிய லாபம் இல்லையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் உண்டு. ஆனால் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும்
புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் திடீர் பயணங்கள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தன் மதிப்பை அறிந்தவர்கள் யார் காலிலும் விழமாட்டார்கள். காலத்தின் மதிப்பை அறிந்தவர்கள் யார் தயவிலும் வாழமாட்டார்கள். நீங்கள் அப்படித்தாங்க. உங்களுடைய பலம் எது, உங்களுடைய சக்தி எது, உங்களுடைய திறமை எந்தளவுக்கு இருக்குது, அதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் யார்கிட்டையும் போய் எளிய உதவிகள், வலிய உதவிகள் எதையும் கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி காலம் எப்படி மாறப்போகுது, காலம் போகிற போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காலச்சக்கரத்தை கணித்து வைத்து கொண்டு யார் தயவிலும் போய் நிற்காமல் எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய சுய உழைப்பில் முன்னேறி கொண்டிருக்கும் சுயமரியாதைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. சந்திரனும் கேதுவும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி வீடு மனம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சாதகமாக இருக்குங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார், 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு. சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது புறநகர் பகுதியில் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருந்தாலும் அதெல்லாம் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. ஏதாவது ஆக்கிரமிப்பு யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வர்றது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் தான் உங்களுக்கு வேலை சுமை இருக்குது. ராப்பகலாக நேரம் ஒதுக்கி நம்ம உழைச்சாலும் பெருசாக பாராட்டுறதுக்கு யாரும் இல்லையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு மற்றவர்களிடமிருந்து வெறுக்கப்படுகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. எல்லாரோடையுமே ரொம்பலாம் ஒத்துப்போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. வித்தியாசமாக யோசிப்பீங்க. வித்தியாசமான முடிவுகளும் எடுப்பீங்க. நாம் நேர்மையாக இருக்கோம், நாம் உறுதியாக இருக்கோம், நாம் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதே நேரம் யாராவது தப்பு தண்டா பண்ணுறாங்கன்னா அதை தாங்கிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அதை தட்டி கேட்டால் தானே நாம் மனுஷன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் ஒரு புதிய சூத்திரத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசைகள் அதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. ரொம்ப நாளாக தள்ளிப்போன சில காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. குடும்பத்திலேயும் இருந்து வந்த சலசலப்புகள் சஞ்சலங்கள் அதெல்லாம் சரியாகி சந்தோஷ சூழ்நிலையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால
குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப செய்திகள், சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள் அதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மகளுக்கு கல்யாணம், மகனுக்கு வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வேலைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்றைக்கி லாபம் கிடைக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன ஆறுதல்கள், பாராட்டுதல்கள் அதெல்லாமே அதிகமாக கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நல்லது நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நேரத்திற்காக காத்து கொண்டிருக்காதே. நேரமும் காலமும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் உன்னால் முடிந்த காரியங்களை நீ செய்து கொண்டே இரு. அதன் மூலமாக காலம் நேரம் உங்களுக்கு கனிந்து வந்து கனிகளை தரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இன்னும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்காமல் கண்ணுக்கு எதிரில் கைக்கு எதிரில் இருக்கக்கூடிய கடமைகளை தள்ளி போடாமல் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாங்க. அதில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உங்களுக்கு ஒரு பக்கம் உண்டுங்க. செல்வாக்கும் உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. 7.5 சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை. அதனால் எப்போ பார்த்தாலும் எதை எடுத்தாலும் தள்ளி தள்ளி போதேங்கிற தயக்கமும் தடுமாற்றமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முன்னாடி இருந்த மன இறுக்கங்கள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்திலேயும் இன்றைக்கி மரியாதை உண்டுங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உண்டுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி இன்றைக்கி கொஞ்சம் லாபம் அதிகரிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி வந்து விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சிலர்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, ஏளனப்படுத்தினாங்க. ஆனால் அவங்க முன்னால் இன்றைக்கி புத்திசாலித்தனமாக எல்லா வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. மேலதிகாரிகளுடைய மனசுலையும் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினம் சந்தோஷம் உண்டுங்க. லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்களும் அருமையாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, காலத்தால் ஏற்பட்ட காயத்திற்கும் குழப்பத்திற்கும் காலமே உனக்கு பதில் தரும். அதுவரை உன்னுடைய கடமைகளை நீ துணிந்து செல். எங்கு சென்றாலும் உன்னுடைய கடமைகளை நீ துணிந்து செய்து கொண்டே இரு. ஆமாங்க, இதையெல்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஒரு சில வருடங்கள் அழுத்துது, சில வருடங்கள் உயர்த்துது. காலம் மாறி மாறி சுழன்று கொண்டே இருக்குது. அது எந்த பக்கம் சுழன்றாலும் நமக்கு என்ன? நம்ம வேலையை நாம் பார்ப்போம். நம்ம கடமையை நாம் சிறப்பாக செய்துன்றிருப்போம். நம்ம கடமையை நாம் சரிவர செய்ய செய்ய
காலமே நம்முடைய காலடியில் விழுந்து வணங்குங்கிற அளவுக்கு மனதைரியத்துடன் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்குதுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். முன்கோபத்தால் யாரையும் பகைச்சிக்கிட்டு அப்புறம் நண்பர்கள் சரியாக பேசலை, உறவுக்காரங்க சரியாக மதிக்கலை அப்படின்னு எதுவும் சொல்லி கொண்டு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சிலதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும்ல. அதனால் அவங்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து நடந்துக்கிட்டிங்கன்னா சண்டையே இருக்காது, சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்கும். பிள்ளைங்க கேட்டதையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. சதயம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. என்ன இப்படியெல்லாம் இருக்குது, நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகள் இருக்கும். அதையும் தாண்டி கொஞ்சம் லாபம் வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை, உங்களை மேம்படுத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் விரும்பியது எல்லாமே உங்களை வந்து சேரும். ஆமாங்க, நாமே உயர்த்திக்கணுங்க. பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, உங்கள் கூட கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இனிமேலாவது நமக்காக நாம் வாழணும், நமக்காக கொஞ்சம் சேர்த்துக்கணும், நம்முடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு உங்களுடைய வளர்ச்சிக்காக ஓடோடி உழைப்பதற்கு முன்னுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கைக்கு கொஞ்சம் கூடுதலாக பணம் எடுத்துகிட்டு போனால் கூட அதுவும் சேர்ந்து செலவாயிடுதே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. இப்போ டாக்டர்கிட்ட போனால் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாரு, ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. ஆனால் வீட்டுக்கு வந்தால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நோய், கால் வலி, கழுத்து வலின்னு இருந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்பட்டு கொள்வீங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொடர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு தேடல் வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய பலம் எதுங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்குங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் சில நேரம் மனசில் தோணும். அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சூரியனும் புதனும் 9ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அப்பாவுடன் சில நேரங்களில் சின்னதாக வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. பங்குதாரர்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உதவுவாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க சில நேரங்களில் உங்களோட மோதல் போக்கில் இருப்பாங்க. அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி டென்ஷன் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அப்படின்னு ஒரு ஊருங்க. அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியிலெல்லாம் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள், அதுக்கு அடுத்தது மிளகு, சோம்பு, அப்புறம் வாசனை பொருள்கள் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த தம்மம்பட்டிங்கிற ஊரில் தான் வந்து விற்பாங்க. அதே மாதிரி மலைப்பழம், மலைவாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலேருந்து லக்ஷ்மி அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க நிறைய மலைவாழைப்பழத்தெல்லாம் கொண்டு வந்து விற்கிறதுக்கு வருவாங்க. தினந்தோறும் விற்பாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா அவங்க கொண்டு வர்ற அந்த மலைவாழைப்பழமெல்லாம் காணாமல் போயிடுது. ஏன்னா அவங்கெல்லாம் தங்கியும் விற்றுட்டு போவாங்க. அது மாதிரி தங்கும்பொழுது அவங்க கொண்டு வந்த பொருட்களெல்லாம் வச்சுட்டு தூங்குவாங்க. காலையில் எழுந்து பார்த்தா அந்த மலைவாழைப்பழம் எதுவுமே கிடையாது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயித்த அந்த அம்மா வந்து ஆத்திரப்பட்டு ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கொண்டு வர்ற அந்த கதலி வாழைப்பழம்லாம் வந்து காணாமல் போகுது, யாரோ களவு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எங்கே போகுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த கொல்லிமலை லக்ஷ்மிங்கிற அம்மாவோட கனவில் ஸ்ரீமன் நாராயணன் தோன்றி, நான் தான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன், நான் அந்த இடத்துல நீங்கள்லாம் மலைவாழ் மக்கள் தங்கக்கூடிய அந்த இடத்துல கதலி ரூபமாக நான் இருக்கிறேன், அந்த கதலிப்பழம் வடிவமாக நான் இருக்கிறேன், அங்கே எனக்கு ஆலயம் அமைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கனவில் வந்ததை வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கதலி வடிவத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துல கோவில் எழுப்புறாங்கங்க. இந்த கோவிலுக்கு பெயர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம். அதாவது வந்து உக்ர கதலி, ஸ்ரீ உக்ர கதலி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் அப்படின்னு இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. இங்கே வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா 49 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் இருக்காருங்க. தும்பிக்கை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமானுடைய சன்னதியும் இங்கே வந்து சிறப்பாக இருக்குதுங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உற்சவமூர்த்தியாக இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த உற்சவமூர்த்தியோட அதாவது வந்து கருவறையில் வந்து மூலவர் காட்சி கொடுக்குறாரு. அதாவது சுயம்பு கதலி மூர்த்தியாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி கொடுக்குறாருங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வந்து சங்கு சக்கரத்துடன் இங்கே வந்து அபயக்கரத்துடன் இங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க. காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெருமாள் வந்து இங்கே மகாலட்சுமியை வந்து தன்னுடைய மடி மேலே அமர்த்தி அணைத்து கொண்டு தாமரை பீடத்திலே அமர்ந்து இங்கே வந்து பெருமாள் காட்சி கொடுத்துட்டுருக்கார். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறார். இங்கே போனால் அந்த திருமணத்தடை அதெல்லாமே விலகும், தொலைஞ்சி போன பொருள் கிடைக்கும், தங்கம் தங்கலை, எவ்வளோ வாங்கினாலும் கோல்டு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த கோவிலுக்கு போய் வந்தீங்கன்னா தங்கம் வாங்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு நீங்கள் வாங்கினாலும் அது வந்து கடைக்கு போகாமல் உங்ககிட்டயே தங்குற அளவுக்கு இவர் அருள்பாலிப்பார். இன்னும் ஏகப்பட்ட சக்தி கொண்ட கோவிலுங்க. வில்வ மரம் இங்கே வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது. சூரிய தீர்த்தம் இங்கே அருமையாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு, இந்த கோவிலுக்கு போய் வந்தால் எல்லா நன்மையும் உண்டாகும். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை, இன்றைக்கே வாங்கிக்கோ, இப்போவே வாங்கிக்கோ வரத்தை அப்படின்னு தரக்கூடியவர் தான் இந்த ஸ்ரீ உக்ர கதலி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, அங்கேருந்து வந்து கங்கவள்ளி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பகுதியில் போகும்போது 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அப்போ தம்மம்பட்டிக்கு பக்கத்தில் இந்த கோவில் அருமையாக அமைஞ்சிருக்குங்க. அதனால் அஷ்டலட்சுமி யோகங்களை தரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய வில்வ மரத்தையும் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம், லக்ஷ்மி கடாட்சம், கோல்டு நிறையா தங்கிறது, அந்த மாதிரி அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஸ்ரீ உக்ரகதலி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் செய்வோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். இன்றைக்கி ஏகாதசியாக இருக்கிறதுனால பெருமாளை சேவித்து விரதம் இருந்து எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஏகாதசி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாமல்ல பெருமாளின் அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.